திருவடிக்கு என் வணக்கத்தை வந்தனத்தை உருதாக்குகின்றேன். பண்ணிய தவம் இவ்விடத்திலே அன்னை சத்யா நகர் பூத்தமேடில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அருளில்லாது அணுவும் வசிந்திடாது, அதனால் அருள் நரும் பருவென்று அறிந்தமை சோமே. ஒரு 10,000 நகமாறுன்னா அக்கமாக சொல்லி உட்கார்ந்து இருப்போம். வாங்குறவங்க விரைந்து வர வேண்டியதான். அப்படியே அருளை பெற வேண்டும் என்றால் இவங்க வரல அவங்க வரலன்னு பார்த்து நிற்கக்கூடாது, நாம வரணும். நாம போவோம். பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைநடி சேராதார். நாம நீந்தத்தை பார்க்கணும். அடுத்தவங்க நீந்தல இவ்வளவு கூட்டம் வரல அவ்வளவு கூட்டம் வரல என்ற ஆராய்ச்சிலாம் நமக்கு இருக்கக்கூடாது. இந்த உயர்ந்த மார்க்கம் ஒப்பற்ற மார்க்கம், இது தலை சிறந்த மார்க்கம். ஒரு நிலை இதுவே உயர்நிலை எனும் ஒரு திருநிலை மேவிய சிவமே சிவமே. எந்தமா நிதிகளும் இந்தமா நிதியிடை அவ்வகை கிடைக்கும் என்று அருளிய நிதி. கற்பனை கடந்த கருணைமா நிதி இங்க இருக்குது. வந்தால் பெறலாம், வந்தாதானே பெற முடியும். அதனால அருள் கூர்ந்து யாரும் கூட்டம் இல்லையேன்னு நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். அது ரேட் அதிகம். இந்த வைடூரிய வியாபாரம் இங்க நடக்குது. சும்மா அந்தந்த வியாபாரம் கிடையாது. வைடூரியத்து வாங்கினா சாதாரண நாளாக வருவா. ஏன் சாமி, சாதாரண நாள்ல சாப்பாட்டுக்கு வருவாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாதீங்க. அப்ப பாருங்க ஜெயஜான்னு இருக்கு கூட்டம். இது செவி இன்பம். செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈப்படும். இது செவி இன்பம் சிரசில் நிற்கும், அவி இன்பம் அடியில வயிற்றுல நிற்கும். அவி இன்பம் ஒரு 3 மணி நேரம் இருக்கும். செவி இன்பம் நீரேறி பதவிக்கு துணை நிற்கும். இது உயர்ந்த நிலை இது. அதனால செவி உணவு முக்கியமா கேட்கணும். அவி உணவு சாப்பிட்றோமோ இல்லையா, ஆனா செவி உணவு கட்டாயம். இது பாருங்க கேட்டே கிடையாது, 2 திறந்தே இருப்பாங்க. இது 3 நேரம் தான் வாய் தரணும். இது கேட்டு போட்டார் சுவாமி. அதனால இந்த செவி இன்பத்தை எங்க நடந்தாலும் விடவே கூடாது. இதை அதுதான் வல்லப்பெருமான் சொல்வாரு, சதா இறைவனை வழிபடுவதே நம்மளுடைய கடமை என்றார். சதா வழிபடணும். எத்த வேலை செய்தாலும் ஏதவத்தை புரிந்தாலும் முத்தமன மோனத்துக்கு என்பது சதா வழிபடணும். தொழில் செய்யுங்க, என்ன இறைவன்பால் வைக்கணும், இறைவன்பால் வைக்கணும். ஒரு பெரிய பணக்கார வீட்டுல ஒரு அம்மா வேலை பார்த்தாங்க. அந்த எஜமானுடைய குழந்தைய பார்த்துக்கிற வேலை அந்த அம்மாவுக்கு. இந்த அம்மாவுக்கு குழந்தை வீட்டுல விட்டு வந்துக்கிறாங்க. ராஜா மணியே கற்கண்டேன்னு முதலாளியனுடைய குழந்தைய கொஞ்சுவாங்க. எண்ணம் பூரா தன்னுடைய குழந்தை மேல இருக்கும். எண்ணம் பூரா இங்க கொஞ்ச நேரம் வழிய எண்ணம் பூரா தன்னுடைய குழந்தை மேல. ஐயோ ராஜா என்ன பண்ணிச்சோ, சாப்பிட்டாலோ தூங்கினாலோ என்ன பண்றாலோன்னு பரிதவிக்கும் அந்த உள்ளம். அப்படி இந்த உலகில் நாம் வாழ்ந்தாலும் கூட, நம்ம வேலை பார்த்தாலும் கூட, நம்ம எண்ணம் பூரா நம்ம தாய் மேல பாசத்தோடு பெருமானே 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 என்னால் அவதொன்றும் உனக்கு இல்லை எனினு வந்தாய், உன்னால் வாழுகின்றேன் எனக்கு உண்மை உரைத்தருளே, உன்னால் வாழுகின்றேன் எனக்கு உண்மை உரைத்தருளே. உண்மையை உணர்ந்துட்டோம்னா நாம எங்கேயுமே போக வேண்டிய வேலையே இல்லை, நம்மளை தேடி வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா வாழ்வியல் சன்மார்க்க ஒழுக்கப்படி வாழ்ந்தா இறைவனை தேடி சத்தியமா நம்ம போக வேண்டியதில்லை, இறைவன் நம்மளை தேடி வருவாருங்க. ஆமா, பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், நின்கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். அப்படி பெருமானுடைய பெருமையை பேசி பெருமான் சொன்னபடி நாம் அனுப்ப செய்யாமல் நம்ம வாழ்வோமானால் காலை 3 மணிலிருந்து இரவு 11:45 மணி வரைக்கும் சாமி சொல்லுகிறார். சொல்லாத்தே இல்லை, சன்மார்க்கத்துல சொல்லாத்தே கிடையாது. ஆனா நாம் எடுத்துக்காத்தது அதிகமாக இதை விட சொல்லாத்து இல்லை. சொல்லாத்து எல்லாம் சொல்லியிருக்கிறார். எல்லாம் செயல்கூடுன்ற அந்த ஒரு வரிக்கே நம்ம இணையாக மாட்டோங்க. இந்த உலகத்துல எத்தனை லட்சம் கோடி கேள்வி ஒன்னாலும் கேளுங்க, எல்லாம் செயல்கூடும். சாமி இந்த மாதிரி என் மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை கடையில எல்லாம் செயல்கூடும். ஐயா சரியா படிக்கல என் மக, எல்லாம் செயல்கூடும். எத்தனை கோடி ஒன்னாலும் கேளுங்க, எல்லாம் செயல்கூடும். என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தாளையே ஏற்று, தாளையே ஏற்று, தனியே ஏற்று நண்பர்கள் சொல்றாங்க. பழைய புத்தகங்களை பார்த்தீங்கன்னா தாளை ஏற்றுவது தான், இறைவனுடைய திருத்தாளை தான் நாம் ஏற்றணும். என்னையே என்ன எங்க ஏற்றுறதுனாங்க அப்படின்னு அது ஒரு சின்ன ஒரு டவுட் எனக்கு இருக்குது. ஐயா குருநாதர் தான் அதுக்கு என்னன்னு விளக்கம் சொல்லுவார் எனக்கு என்று எதிர்பார்க்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா சுவாமி ஒழுக்கத்தை தான், தனி மனித ஒழுக்கம் தாங்க சன்மார்க்கம். தனி மனித ஒழுக்கம் சன்மார்க்கம் என்பது யாது? வாழ்வியல் தான். நாம் எப்படி வாழணும், எப்படி உறங்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி மலம் கழிக்கணும்னு கூட சொல்லிக்கிறாரியா. அடே அப்பா என்ன கருணையா பெருமானுக்கு. மலம் சரியா வெளியேறனா 2 வயிற்றின் அடிபாகத்துல 2 கைகளை வச்சு இப்படி அழித்து உக்காரியான்றாரு சுவாமி. என்ன கருணை பாருங்க. சிறுநீர் வெளியேறலையா, இடது பக்கமா படுத்து ஒரு 2 நிமிஷம் படுத்து எழுந்தினா சிறுநீர் வெளியேறும். என்ன கருணையா, என்ன அற்புதம் பார்த்தியா. அப்படி பெருமான் சொன்னாத்தே இல்லை. தனி மனித ஒழுக்கமே சன்மார்க்கம். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். ஜீவகாரணத்தை ஒழுக்கத்தை கொண்டாந்து வச்சார் பெருமான்.
எவ்வளவு பெரிய முக்கியம் பாருங்க. ஜீவகாருண்ய தர்மம் செய்யடான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அது ஜீவகாருண்ய ஒழுக்கம் சொன்னாரு. ஒழுக்கம்னா உயிர்களுக்கு உறும் இடையிலெல்லாம் விலக நீ அடைஞ்சு விளக்குக மகிழ, அப்போதுதான் சுத்த சன்மார்க்க சுகநிலை பெற முடியும். நீ உத்தமன் என்று கூட நான் ஒத்துக்க முடியும். உத்தமன் என்று சொன்னால் அவன் ஜீவகாருண்யம் செய்யணும். ஜீவகாருண்யம் என்னங்க, கடவாங்கி பெரிய லட்சம் கோடி கோடியா செய்ய சொல்றாங்க. தன்னால் முடிந்ததை தங்கள் தரத்திற்கு ஒத்தவாறு முடியாத உயிர்களுக்கு தருவதன் மூலமாக மட்டுமே ஆண்டவருடைய அருளை பெற முடியுமே, அல்லாது மற்ற செயல்களால் சத்தியமாக பெறவே முடியாது. திட்டவட்டமான இதுக்கு அப்பீலே கிடையாது. இது அப்பீலே கிடையாது. நீ வணங்காயிட்டு போ, தவம் பண்ணாயிட்டு போ, பண்ணுவானால் அது உன் சொந்த விஷயம். ஆனா ஜீவகாருண்யம் மற்ற உயிர்களுக்கு உதவக்கூடிய விஷயம். அங்க பாருங்க, இப்ப தவம் பண்றது, குளிக்கிறது, தூய்மை ஆடை போடுறது எல்லாம் என் சொந்த விஷயம். ஆனா மற்ற உயிர்களுக்கு எது போய் சேருது என்றால் இந்த ஜீவகாருண்யம் என்ற ஒரு அற்புதம் தான் போய் சேருது. அதனால்தான் சாமி ஜீவகாருண்யத்தை ஒழுக்கத்தில் வச்சார். வகுத்த அருட்பெருஞ்சோதின்னு சொல்றாங்க. எப்படி நம்முடைய உடம்புல கல்லீரல், மண்ணீரல், இதயம் எப்படி எல்லாம் இருக்கின்றதோ, இந்த ஆன்மாவையும் நம்முள் ஒரு அக உறுப்பாக மாற்றி கொண்டோம் என்று சொன்னால் நாம் அந்த மரணமில்லாத பெருவாழ்வை நாம் அடைய முடியும்னு ஐயா எடுத்து சொல்றாங்க. அந்த நீலத்திரை போகணும் சொன்னா என்ன பண்ணணும்? உயிர் இரக்கம் வேணும், ஜீவ காருண்யம் வேண்டும். அடுத்த உயிர்களுக்கு நம்ம இரக்கம் காட்டினோம்னு சொன்னா நம்ம உயிர் எங்க இருக்கு, அது என்ன? பெருமான் உரைநடை பகுதியில விசேஷ ஜீவன், சாமானிய ஜீவன்லாம் ஐயா எடுத்து சொல்லுவாங்க. அந்த நிலையெல்லாம் அந்த நமக்காக அனுபவமாக நாம் நம்மை உணர முடியும். அந்த நீலத்திரை உயிரை பற்றிய விளக்கம் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அடுத்த உயிர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது அப்ப நீங்க உங்களுடைய உயிரை நீங்கள் உணர முடியும். அதற்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்ம இரக்கம் வேணும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. அடுத்தது பச்சை திரையால் பரவெளி அதனை அச்சோர மறைக்கும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்றாங்க. அந்த பச்சை திரை அப்படின்னு சொல்லும்போது மருளான மயக்கத்தை கொடுக்கின்றது, மருளை கொடுக்கின்றது, மயக்கத்தை கொடுக்கின்றது. அது எப்படி அப்படின்னு சொன்னாக்கா பராசக்தி அப்படின்னு ஐயா எடுத்து சொல்றாங்க. இப்ப ஒரு பெரிய குளம் இருக்கு, அந்த குளத்துல பாசி அப்படியே படிஞ்சிருக்கு. அப்போ ஒரு கல்லை எடுத்து போட்டோம்னாக்கா அந்த இடம் சுத்தமா, அந்த இடம் கொஞ்சம் விலகுது இல்லையா? அது போல நாம் பக்தி செய்கின்ற பொழுது, ஆன்ம நெகிழ்வு ஏற்படுகின்ற பொழுது நமக்கு அந்த குளத்துல இருக்கிற நீர்ல இருக்கிற பாசி எப்படி விலகுகின்றதோ நம்முடைய மருளாகிய அஞ்ஞானமும் நம்மை விட்டு நீங்குகின்றது. அந்த பச்சை திரையானது மெதுவா நகருது. அதான் பெருமான் என்ன பண்ணாங்க, மாத பூசத்துல போனீங்கன்னாக்கா பாதி திரை போட்டுதான் ஜோதி தரிசனம் காட்டுவாங்க. தைப்பூசத்துல போனீங்க அப்படின்னு சொன்னா முதல் அப்படியே கண்ணாடி ஃபுல்லா ஜோதி தெரியும். மாத பூசத்துல பாதி திரை தான் போட்டு காட்டுவாங்க. எதுக்கு? பெருமான் சொல்றாங்க, மேலே இருக்கிறது சுத்த மாயா திரை, கீழே இருக்கிறது அசுத்த மாயா திரை, கீழே இருக்கிறது இகலோக லட்சியமுடையது, மேலே இருக்கின்ற திரை பரலோக சாத்தியமுடையது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையெல்லாம் நம்ம விளக்கணும், அந்த அஞ்ஞானத்தை விளக்கணும், மருளாகிய மயக்கத்தை தீக்கணும் அப்படின்னு சொன்னா ஆன்ம நெகிழ்வு வேணும். எப்படி நெகிழுங்க அந்த ஆன்மா? எப்படி தெரியும்? அகவல்ல போங்க, அகவல்ல என்ன சொல்றாங்க? தோலெல்லாம் சூழ்ந்திட சூழ்நரமனைத்தும் மேலெல்லாம் கட்டவை விட்டு விட்டு இயங்கிட என்பெல்லாம் நெக்கு நெக்கியலிடை நெகிழ்ந்திட மென்புடை தசை எல்லாமே யுற தளர்ந்திட. அந்த மாதிரி ஆன்மா நெகிழ்ந்து கண்களில் நீர் பெருக, அடுத்தது உள்ளம் உருக, ஊன் உருக நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா ஆன்ம நெகிழ்ச்சி ஏற்பட்டு பெருமான் சொல்லுவாங்க, ஆன்ம அன்பு என்பது ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்மா நெகிழும் போது அந்த பச்சை திரையானது மெல்ல 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 விலகுகிறது. அடுத்தது செம்மை திரைக்கு போங்க. பெருமான் சொல்லுவாங்க, செம்மை திரையால் சித்துரு வெளியை அம்மையின் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. அந்த செம்மை திரை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நம்முடைய குணாதிசயங்களை, ராகாதி குணங்களை குறிக்கிறது.
அதுக்கு நம்ம அந்த குணங்களை போக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? கோபம் வருது இல்லையா? கோபத்தை வென்றவர்கள் யாராச்சும் நம்ம இருக்கோமா? சின்ன ஒரு காரியம் செய்தா கூட நமக்கு ஒரு பொறுமை இருக்கா? பொறுமை இருக்க மாட்டேங்குது. அதனால தான் பெருமான் சொன்னாங்க, சமய சன்மார்க்கத்துக்கு வந்து கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், இந்திரிய நிகிரகம் செய்தல், ஆண்மை இருக்கை குணமாகிய ஜீவ குணம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சாத்விக குணங்கள்லாம் நமக்கு வரணும். அடுத்தது மத சன்மார்க்கம். விருப்பு, வெறுப்பு, வேண்டுதல், வேண்டாமை, ஏங்கல், சலித்தல், அத்தனை மத சன்மார்க்கத்துக்கு வந்து அடுத்தது கடைசியில சுத்த சன்மார்க்கத்துக்கு வரணும். அந்த ராகாதி குணங்கள் எல்லாம் தவிர்க்கணும். அதுக்கு ஆன்ம தயவு வேணும்னு ஐயா எடுத்து சொல்றாங்க. அந்த கோபத்தினால கெட்டு போனவர்கள் கோடான கோடி பேர். பெருமான் சொல்லுவாங்க, கோபம் அப்படின்னு சொல்லும்போது சினம் என்பது உள்வேக்காடு, அது புடநியாயம் போல, அது தேகத்தை நஷ்டம் செய்யும். வெகுளி என்பது அது ஆயுளை நஷ்டம் செய்யும். அடுத்தது வந்து வெகுளி அப்படின்னு சொல்லும்போது கை கால் துடித்தல், மீசை துடித்தல் அப்படிலாம் சொல்லும்போது தேகத்தை நஷ்டம் செய்யும் சொல்றாங்க. இந்த ராகாதி குணங்கள் எல்லாம் நம்ம மாத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், அந்த குணங்கள்லாம் நம்ம கிட்ட கெட்ட குணம்லாம் வேண்டாத விருந்தாளியெல்லாம் வச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த மனுமுறை கண்ட வாசகத்தில் ஐயா சொல்வார், யான் என்ற ஆணவப்பை, எனது என்ற ராட்சசபை, மாயை என்ற வஞ்சகப்பை, மண்ணாசை என்ற மானிடப்பை, பெண்ணாசை என்ற பெரும்பை, பொன்னாசை என்ற பொல்லாப்பை, லோபம் என்ற உதவாப்பை, மதம் என்ற மோகம் என்ற மூடப்பை, மதம் என்ற வழக்காரப்பை, இத்தனை பேயை நமக்குள்ள வச்சிருக்கோங்களேன். எப்பங்க நம்ம தீர்க்கறது? எப்ப இந்த திரையெல்லாம் நமக்கு விளக்குறது? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் இல்லையா? நம்ம பிறந்தது நோக்கம் இந்த பிறவி போகக்கூடாது. மனித பிறவி நம்ம எடுத்திருக்கோம். இந்த மனித பிறவிலேயே கடவுள் நிலையறிந்து அம்மையமா ஆகணும். கருணை. அதுக்கு ஒரு கணக்கு சொல்றாங்க, உரைநடையில ஒரு கணக்கு சொல்றாங்க அருளுக்கு. என்னன்னா, ஒரு 10 பேர் ஒரு புத்தகங்களை சுமந்துட்டு வராங்க, கையில தலையில எம்பள ஒரு 10 பேர் புத்தகத்தை சுமந்துட்டு வராங்க. பெருமான் வந்து அதை ரொம்ப வார்த்தைகளால சொல்லியிருப்பாங்க. நான் அந்த வசனத்தை சொல்லாம அந்த கருத்தை மட்டும் சொல்றேன். 10 பேர் சுமந்துக்கிட்டு வராங்க புத்தகங்கள். அந்த புத்தகங்கள்லாம் வைக்கணும்னா ஒரு வண்டி பாரம், ஒரு வண்டி பாரம் அது சுமந்துட்டு வர புத்தகங்கள். அத மாதிரி அந்த ஒரு வண்டி பாரம் 400 வண்டி பாரம். எவ்வளவு புத்தகங்கள்? 400 வண்டினா 400 × 10, 4000 பேர் கையில புத்தகம் இடுப்புல தலையில சுமந்துட்டு வர புத்தகம். அந்த 400 வண்டி பாரம் ஒரு சூழ் வண்டி பாரம், அதை விட பெருசு. அந்த 400 வண்டி பாரத்தை கொண்டு ஒண்ணுல வச்சோம்னா அது ஒரு கண்டெய்னர்னு வச்சுக்கோங்க. இந்த கப்பல் எல்லாம் கொண்டு போவாங்களே பெரிய 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 கண்டெய்னர், அது ஃபுல்லா புக்கு. அது மாதிரி 1000 கண்டெய்னர். அப்ப அதுல எவ்வளவு புத்தகங்கள் இருக்கும்னு பாத்துக்கோங்க. என்னென்ன புத்தகங்கள் உலகத்துல, எல்லா புத்தகங்களும். அந்த மாதிரி 1000 கண்டெய்னர் புத்தகங்களை ஒருவன் ஒரு ஜென்மத்துல அதிதீவிர ஜீவ முயற்சியால் படிக்க சிறிய உபாசனை சகாயத்தால் முடியும். ஒரு ஜென்மத்துல ஒருத்தனால 1000 கண்டெய்னர்ல உள்ள புக்க அதிதீவிர விருப்ப ஜீவ முயற்சியால் படிக்க முடியுமா? அப்படி படிக்க முடிஞ்சா ஒரு ஜென்மத்துல படிக்கிறான்ல, 1000 ஜென்மம் எடுத்தா எத்தனை புத்தகங்கள் உலகத்துல எழுதிட்டு இருக்கிறது, எழுதுறது எல்லாமே ஏற்கனவே எழுதி வச்சது எல்லாமே படிக்க முடியும். 1000 ஜென்மம் எடுத்து படிக்கணும் அவன். அப்படி 1000 ஜென்மம் எடுத்து படிக்கக்கூடிய புத்தகத்தை எவ்வளவு காலமாகும்? 1000 ஜென்மம். எப்ப எடுத்து படிச்சு முடிக்கிறது? பெருமான் சொல்றாங்க, அருள் முன்னிலையில் சுத்த சிவ நோக்கத்தால் அறிய தொடங்கினால், அருள் முன்னிலையில், அருள் கிடைச்சிட்டுனா அருள் முன்னிலையில் ஒரு கணத்தில் அத்தனையும் அறிந்து கொள்ளலாம். 1000 ஜென்மம் எடுத்து 1000 கண்டெய்னர் அருள் முன்னிலையில் அருள் கிடைச்சிட்டா ஒரு க்ஷணத்துல இந்திரன் அந்த படம் பார்த்திருக்கீங்களா? ரஜினி படம். சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதுல வந்து சிட்டின்னு ஒரு ரோபோ வரும். ஒரு கடையில எங்கேயோ போயிட்டு டெலிபோன் டைரக்ட் எடுத்து அப்படி இப்படி பார்த்தோன்னா அது படிச்சுட்டு சொல்லும். MBBS புக்கெல்லாம் அப்படி இப்படி பார்த்துட்டு போய் அவளுக்கு காப்பி அடிக்க ஹெல்ப் பண்ணும். ஒரு சாதாரண எந்திரம், ரோபோ, மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் சிப் ஒண்ணு, அதுக்கே இவ்வளவு சக்தி படிக்குதுன்னா, இறைவன் படைத்த அந்த மனிதன், அவன் அந்த இறைவனோட அருள் கிடைச்சா, அததான் பெருமான் சொல்றாங்க, ஒரு கணத்தில் எல்லாம் அருள் கிடைச்சிட்டா ஒரு கணத்துல எல்லாம் பண்ணிக்கலாமா. அப்போ அருள் பெரில் துரும்பும் ஒரு 5 புரியும். அந்த ரோபோ ஒரு சாதாரண மிஷின், அதுக்கே எவ்வளோன்னா நம்மளுக்கு அருள் கிடைச்சிருச்சுன்னா, இறை அருள் கிடைச்சா நம்ம அருள் அடைவது எப்ப? இப்போ
அருள் பெரில் துரும்பும் ஓர் ஐந்தொழில் புரியும். இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா நல்லா புரியும் இல்லையா, கதை மாதிரி. வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம படிக்கிறோம். அதில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் இதோட சேர்த்து சொல்றேன். பினாகபாணின்னு ஒருத்தர் புதுச்சேரி தந்தி ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. பெருமான் காலம், வடலூர்ல பெருமான் இருக்காங்க, சாலையில இருக்காங்க. ஒரு புதுச்சேரி பாண்டிச்சேரியில தந்தி ஆபீஸ்ல வேலை செய்யறாரு. அவருக்கு 6 பாஷை தெரியுமா. 6 பாஷை தெரியணும்னே ஒரு அகந்த ஆணவம். என்ன பண்றாரு, பெருமானை போய் பார்த்து வணங்கி ஆசி பெறணும்னு இல்லை, அகங்காரம் ஆணவம் போய் அங்க உள்ளவங்களெல்லாம் தனக்கு 6 பாஷை தெரியும்னு பேசி மட்டன் தாழ்த்தி ஒரு கிண்டல் கேலியமா பேசணுங்கிற ஒரு எண்ணத்தோட, அகங்காரத்தோட, ஆணவத்தோட அவர் அங்கிருந்து சாலைக்கு வராராம். பெருமான் திரிகால ஞானி இல்லையா, அவருக்கு எல்லாம் தெரியும்ல. அவர் வருவதற்கு முன்னரே பெருமானுக்கு அவர் எந்த எண்ணத்தோட வராருன்றது புரிஞ்சு போச்சு. பெருமான் என்ன பண்றாரு, சரி வரட்டும். அவர் வராரு. அவர் வந்து சாலையில பெருமான் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அவர் வந்து அமர்றாரு. அவர் வந்த உடனே பெருமான் என்ன பண்றாங்களாம், அவருடைய பெருமானுடைய முதல் மாணாக்கர் தொழுவூரார் இருக்காரு இல்லையா, அவருடைய குழந்தை, 4 வயசு குழந்தை. அந்த குழந்தை அங்க இருக்கு. அந்த குழந்தையோட கையை இப்படி பெருமான் பிடிச்சுக்கிறாங்க. கையை பிடிச்சுக்கிட்டு அந்த குழந்தைகிட்ட கேட்கறாங்களாம், உனக்கு எத்தனை பாஷை தெரியும் அப்படி கேட்கறாங்க. அந்த குழந்தை 4 வயசு குழந்தை, மழையில கூட மாறி இருக்காங்க. அது சொல்ற எனக்கு 6 பாஷை தெரியும்னு சொல்லுதான். பெருமான் அந்த குழந்தை கையை பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த குழந்தை இன்னும் பள்ளிக்கூடம் கூட போயிருக்காது, அரிச்சு உடை கூட தொட்டிருக்காது. அந்த குழந்தை சொல்லுதான் 6 பாஷை தெரியும். பினாகபாணிக்கு புரிஞ்சு போச்சு, என்னமோ நடக்குது, உதறுது. அவர் சொல்றாரு, வள்ளல் பெருமான் சொல்றாங்க, நீ இந்த குழந்தைகிட்ட எந்த பாஷையில வேணா என்ன கேள்வி வேணா கேளுன்னு வள்ளல் பெருமான் சொல்றாங்களாம். ஐயாவோட கருணை பாருங்க. அந்த மாதிரி அவர் சொல்றாரு. சொன்னோடனே இவரால் கேட்கவும் முடியல, பேசவும் முடியல, வாயடைச்சு போச்சான். அப்பதான் அவர் தன் தவறை உணர்றாரு. நம்ம யார்கிட்ட வந்து மோதிரம் அப்படின்னு தன் தவறை உணர்ந்து அகந்தை ஒழிந்து ஆணவம் கழிந்து பெருமான் திருவடியில சரணடைஞ்ச உடனே அவருக்கு திரும்ப பேசும் ஆற்றல் வந்துதான். இப்போ அருள் பெரில் துரும்பும் ஓர் ஐந்தொழில் புரியும்னா என்ன, அந்த குழந்தைக்கு அரிச்சுவடியே தெரியாத குழந்தையோட கையை பிடிச்சுக்கிட்ட உடனே பெருமான் கையை பிடிச்சுக்கிட்டாரு. என்ன பண்றாரு, தன்னுடைய அருள் ஆற்றலை அந்த குழந்தைகிட்ட பெருமான் செலுத்துறார். அப்படி பெருமான் செலுத்தும் போது அந்த குழந்தைக்கு 6 பாஷை தெரியும் சொல்ல வருது. பாஷைன்னா என்னன்னே தெரியாது அந்த குழந்தைக்கு. தமிழே அம்மா அப்பா அங்க பேசுறத வச்சு மழையா தத்துன்னு பேசிட்டு இருக்க குழந்தை 6 பாஷை தெரியும்னு சொல்ல வைக்கிறார். இறைவனுடைய அருள் அங்க வேலை செய்யுது. துரும்பு அப்படின்னா அந்த குழந்தை அங்க துரும்புங்கிற மாதிரி ஒன்னும் தெரியாத சின்ன குழந்தை. இப்போ அந்த குழந்தை கையை பெருமான் விட்டுட்டார். விட்டோடனே என்ன ஆகுது, அந்த குழந்தைக்கு 6 பாஷை தெரியுமா, விட்டு போயிடும், மறந்து போயிடும். அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. சாமி வந்தாங்க, கையை பிடிச்சாங்க, என்ன பண்ணாங்க, அதுக்கு எதுவுமே தெரியாது. பின்னாடி அவன் வளர்ந்தப்புறம், உனக்கு தெரியுமா உன் கையை பிடிச்சி வள்ளலார் இந்த மாதிரி ஒரு அற்புதம் பண்ணாரு தெரியுமா அப்படின்னு யாராவது சொன்னாதான் அந்த